அனைவருக்கும் வணக்கம். தாயை சிறந்த கோயிலும் இல்லை என்று தாய்மையை போற்றினார் ஔவையார். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று தாய்மையை முதன்மைப்படுத்தும் கலாச்சாரம் நம் கலாச்சாரம். தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் தனித்தனியாக இருக்க முடியாது என்றுதான் தாயை படைத்தான் என்பார்கள். அப்படி தெய்வத்தன்மைக்கு இணையான தாய்மையை கொண்டாடும் ஒரு அருமையான நாள் அன்னையர் தினம். இந்த உலகில் பிறக்கும் ஒவ்வொரு உயிரின் முதல் சொல்லும் அம்மா. அன்பு, அரவணைப்பு, அக்கறை, பாசம், நேசம், தியாகம், வீரம் என்ற அனைத்து உயர்ந்த குணங்களும் ஒரு சேர பெற்றவள்தான் அம்மா. கோடி கோடி கொட்டி கொடுத்தாலும் மீண்டும் கிடைக்காத சிம்மாசனம் தாயின் கருவறை என்பார்கள். அப்படி தன் உடலையே வருத்தி நமக்கு உயிர் தந்து தன் உதிரத்தை பாலாக்கி தந்து நம்மை ஆளாக்கிய அனைத்து அன்னையர்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். அம்மானா யாருக்கு தாங்க பிடிக்காது? அனைத்து அம்மாக்களுக்குமே இந்த வரிகள் சமர்ப்பணம். கருவறையில் கருத்தாய் சுமந்ததும், உன் பெரு வழியில் என் முகம் பார்த்து சிரித்ததும், என் சிறு வழியை கூட தாங்க முடியாமல் துடித்ததும், இரவும் பகலுமாய் இமை போல் காத்ததும், உதிரத்தை பாழாக்கி தந்ததும், என் பிள்ளை என் பிள்ளை என்று என்னை தூக்கி பெருமை கொண்டதும், உன் பசியை மறைத்து என் வயிற்றை நிரப்பியதும், நான் நன்றாக வாழ்ந்திருக்க தியாகங்கள் பல செய்ததும், இன்னலுறு இல்வாழ்வில் என் துயரில் என்னை தேற்ற இறைவன் படைத்த தேவதையே அம்மா, உன் தள்ளாடிடும் வயதில் தாயாகி தாங்கிடுவேன் உயிரும் உணர்வுமாய். அனைத்து அன்னையர்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். அம்மா பூர்வ ஜென்மத்தில் நான் செய்த புண்ணியத்துக்கான சாட்சி. கீதா என்று பெயர் வைத்ததாலோ என்னவோ கீதா சாரமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். நேற்றை அசை போடாமல் இன்றை உண்மையாக வாழ்ந்து நாளை நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையில் இருப்பவள். தனக்கென்று எதையும் சேர்த்ததில்லை. தான் என்ற சொல்லே இல்லை அவள் அகராதியில். பிறர் நலத்திலே திருப்தி கொண்டு கடமையை செவ்வனே செய்து பலனை எதிர்பாராது பயணிக்கிறாள் நேர்கோட்டிலே. எனது தாய்க்கும் உலகிலுள்ள அனைத்து தாய்மார்களுக்கும் என் பணிவான அன்னையர் தின வாழ்த்துக்கள். இன்றும் இந்த நாட்டில் வெளியே செல்லும் பொழுது அம்மாவின் பாதங்களை வணங்கும் மகன்களும் மகள்களும் லட்சக்கணக்கில் உள்ளனர். அந்த லட்சத்தில் நானும் ஒரு மகள் என்று பெருமை கொண்டு என் தாய்க்கும் என் தாய் வழிக்கும் என் தமிழுக்கும் முதல் வணக்கம். உயிரெழுத்தில் ஆ எடுத்து, மெய் எழுத்தில் இம் எடுத்து, உயிர்மெய் எழுத்தில் மா எடுத்து, அழகு தமிழில் கோர்த்தெடுத்த முத்து அம்மா. இப்பெல்லாம் நம்ம யார்கிட்டயாவது பேசினா ரொம்ப கவனமா ரொம்ப ஜாக்கிரதையா தான் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கோம். ஆனா ஒரே ஒரு உறவு கிட்டதான் நம்ம எதை பத்தியும் யோசிக்காம எந்த ஜாக்கிரதையும் பத்திரங்களும் இல்லாம நம்ம என்ன நினைக்கிறோமோ அது ரொம்ப அழகா சொல்லிடுறோம். அந்த ஒரு உன்னதமான உறவுதான் அம்மா. நாம் சொல்லும் வார்த்தைகள் இருந்து நம்மை பார்க்காமல் நம் ஆன்மாவிலிருந்து பார்க்கக்கூடிய கண் நம் அம்மாக்களுடைய கண். அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே என்பதுதான் இந்த உலகத்தின் தாரக மந்திரம். நிபந்தனையற்ற பாசம் நம் அம்மாக்களின் பாசம். எனக்கு மிகவும் பிடித்த கவிதை இது. உப்பு அதிகமாக இருந்தால் அப்பா கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவார். காரம் அதிகமாக இருந்தால் தாத்தா கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவார். இனிப்பு அதிகமாக இருந்தால் தம்பி கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவான். புளி தூக்கலாக இருந்தால் தங்கை கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாள். சோறு அதிகமாக இருந்தால் தான் என் அம்மா கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடுவாள். 365 நாட்களுமே கொண்டாடப்பட வேண்டியவர்கள் அம்மாக்கள் தான் என்றாலும் இந்த சிறப்பு நாளில் அனைத்து அன்னையர்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்களை கூறுவதில் பெருமை கொள்கிறது தென் கலிபோர்னியா தமிழ் சங்கத்தின் உமன்ஸ் எம்பவர்மெண்ட் டீம். தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை, தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை. நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.